இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. தென்றல் 26. அடியே, எம்பட்டு நேரமா கத்திக்கிட்டு கிடைக்கேன், என்னன்னு கேக்குறதுக்கு என்னடி உனக்கு? வாய் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வரசா வாடின்னு சொல்லி எம்பட்டு நேரமாவது இன்னும் வர காணோம். மணி இப்பவே 7:30 ஆகுது. வரசா பள்ளியோடத்துக்கு கிளம்பணுமா இல்லையா? நீ இப்ப வரல, விளக்கமாறுதான் வரும் பாத்துக்க. பிறந்த நாள்னு பாக்குறேன், இல்லனா பிஞ்சிடும் பிஞ்சு. அடுக்கலைக்குள் இருந்து குரலை மட்டும் உயர்த்தி பாசமாய் மகளை அழைத்து கொண்டிருந்தார் லட்சுமி. என்னடி பிறந்த நாள் அதுவுமா புள்ளைய வெஞ்சிட்டு இருக்கிறவ? உனக்கு எப்ப பாரு இதே பொழப்பா போச்சு என நொடித்து கொண்டபடியே அங்கே வந்தார் அஞ்சம்மாள். உன் பேத்திய நீங்க தான் மெச்சுக்கணும். எம்பூட்டு நேரமா தொண்டை தனி வத்த கத்திட்டு கிடைக்க, ஒரு வார்த்தை என்னம்மான்னு கேக்குறாளா பாரு. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம், கொடுக்கறத கொடுத்தா தன்னால எந்திரிச்சு வருவா என்றபடி மூலையில் இருந்த கட்டை விளக்கமாற்றை தூக்கி அம்மிக்கல்லின் மீது காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தவளை நோக்கி எறிந்தார் அவர். தன் மீது துடைப்பம் படாதவாறு லாவகமாக கையில் பிடித்தாள். அங்கு அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த 7 வயது யாழ். பின்னே வழக்கமாய் நடக்கிற ஒன்றிதானே இது, என்னம்மா உனக்கு எப்போ என்றாள் எரிச்சலோடு யாழ். ஏண்டி, பல்பொடி டப்பாவை எடுத்துக்கிட்டு போய் எம்பட்டு நேரமாவது வரசா வருவியா? இப்பதான் வயசுக்கு வந்த புள்ளக்கணக்கா குத்த வச்சு உட்காந்து வேடிக்கை பாக்குற? வந்தேன் வழக்கமாறு பிஞ்சு போவும் பிஞ்சு. ஏண்டி, பிறந்த நாளாவது உமா பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கிறவ, நீ போய் வரசா குளிச்சுட்டு வாத்தா பேத்திக்கு பரிந்து கொண்டு மகளை அதட்டினார் அஞ்சம்மாள். அப்போதும் அசையாமல் அங்கேயே அமர்ந்து ஏதோ ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவள் அவள் தாய் கையில் கரண்டியுடன் வேகமாக அவளை நோக்கி வருவதை பார்த்த பின்தான் பக்கத்தில் இருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக அங்கிருந்து ஓடினாள். ஏண்டி, எடுபட்ட சிரிக்கும் அவளை இங்கு நெருக்கடி பல்படியை கொட்டி வச்சிருக்க? அப்படியும் அவளை துரத்தியது லட்சுமியின் குரல். அவள் எழுந்து சென்ற இடத்தில் கோபால் பல்பொடி டப்பாவில் இருந்து கால்வாசி கீழே சிதறி கிடந்தது. சிறிது தூரம் சென்று திரும்பியவள், அது வந்துமா கல்லுக்குருவி வந்துச்சா, அதான் அது பல்பொடி திங்குதான்னு பார்த்தேன், அது திங்கவே இல்லம்மா என்றாள் அப்பாவியாய் முகத்தை வைத்தபடி. அடியே கூறு கேட்டவளே, குருவி எப்படிடி பல்பொடிய திங்கும்? எனக்கு பிடிச்சிருக்கே, நான் திங்கல, அதான் அதுவும் திங்குதான்னு பார்த்தேன் என அவள் சொல்லவும் தான் அம்மிக்கல்லின் மீது இருந்த பல்பொடி டப்பாவை எடுத்து பார்த்தார் அவர். அது முன்பு இருந்ததை விட பாதிக்கு மேலாக குறைந்திருந்தது. ஏ கழுத, பல்ல விளக்கிட்டு வானா, இங்க உட்காந்து பல்பொடியவா திங்கிற? ஏய் ஓடாதடி, நில்லுடி, தோலை உரிச்சு போடுற இன்னைக்கு, அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. அங்க போவாதடி, மழை வந்து குட்டையில தண்ணி ஏறி போய் கிடக்கு, ஒழுங்கா பைப்படியில குளிடி. அடியே இந்தாடி. அவர் சொல்வதை கேட்க அவள் அங்கு இல்லை, எப்போதோ ஓடி மறைந்திருந்தாள். யாழ் பழகிய இடம்தான் என்பதால் சரி போகட்டும் என திரும்பிவிட்டார் அவர். அந்த குட்டையின் அருகில் வந்தவள் துண்டையும் அணிந்த மேல் சட்டையும் கழட்டி அங்கிருந்த புளிய மரத்தின் கிளையில் போட்டாள். அணிந்திருந்த பாவாடையை கழட்டி மார்புக்கு மேலே குறுக்காக கட்டினாள். தலையில் கட்டியிருந்த ரிப்பனை அவிழ்த்து அதே கிளையில் சுருக்கு போட்டுவிட்டு முடியை விரித்து விட்டாள். 7 வயதிலேயே இடுப்பை தாண்டி வளைந்து நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தது அவள் கூந்தல். 30 வருடம் பழமை வாய்ந்த அந்த புளிய மரம் நாலாபுறமும் தன் கிளைகளை பரப்பி தன்னை சுற்றி ஒரு 15 அடியை ஆக்கிரமித்திருந்தது. அதன் அடி கிளை ஒன்று நீண்டு குட்டையின் கைப்பகுதி வரை சென்றிருந்தது. 5 நொடியில் வெளியே தெரிந்த அடிமர வேர் மீது காலை வைத்து ஒரு தவி கிளையை 2 கையாலையும் கோர்த்து பிடிச்சு நடுமரத்தில் காலூனி அப்படியே கிளை கட்டி பிடித்த மாதிரி ஏறி அந்த கிளையின் நுனிக்கே வந்துவிட்டாள். அங்கிருந்தபடியே ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்வது போல், இந்த கோட்டச்சாமி தலைகளாதான் குதிக்க போறேன்னு அவள் அடித்தடைவில் குரங்குகளுக்கே டஃப் கொடுத்திருப்பாள். அடியே இளவடத்த கழுத, சொல்ல சொல்ல ஓடுறீங்களோ? எப்படி இருந்தாலும் குளிச்சு புட்டு சோறு தீங்க வீட்டுக்கு தானே வரணும். இருடி, காலம் முறிச்சு அடுப்புல வைக்கிறேன் என அவளை திட்டியபடி உள்ளே நுழைந்தார் லட்சுமி. ஆத்தா லட்சுமி, எதுக்கு பிறந்தனா அதுவுமா புள்ளைய திட்டிகிட்டே இருக்கிறவ? விடுத்தா, பல்பொடி தானே, வேற வாங்கிட்டா போச்சு. அவளை சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாம் உன்னையும் அப்பாவையும் சொல்லணும். ஆமா, அப்பாவை கருக்கல்ல இருந்தே காணோம், காப்பி தண்ணி கூட குடிக்காம எங்க போனாங்க? இந்த குட்டி பிறந்த நாளுக்கு ஏதோ ஆசை முட்டாய் தான் வேணும்னு கேட்டுச்சாம். அதான் வயக்காட்டை ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கியாரேன்னு போனாங்க, இன்னும் காங்கல. அதுக்கா இம்புட்டு நேரம்?
உன்ற அப்பாரை பத்தி உனக்கு தெரியாதாக்கும். போனா போன இடம், வந்தா வந்த இடம். எவரோட்டு நியாயத்தை கேட்டுக்கிட்டு குந்தி இருக்காவளோ யாரு கண்டா என கழுத்தை ஒரு வெட்டி வெட்டினாள் லக்ஷ்மியின் தாய் அஞ்சம்மாள். அப்போதுதான் குளித்து விட்டு தண்ணீர் சொட்ட சட்ட உள்ளே நுழைந்தாள் யாழ். இந்த அஞ்சு இப்ப என்னவாம் உன்ற மகளுக்கு என்றபடியே வந்தவளை, ஏண்டி அம்மாச்சிய பேர் சொல்லி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொன்னா மேடம் கேட்கவே மாட்டீங்களோ? துண்டு ஏண்டி தோல்ல போட்டு இருக்கிறவ தலையில எடுத்து கட்டதுக்கு என்ன என அதட்டினார் லக்ஷ்மி. மயில் கழுத்து வண்ண பட்டு பாவாடையும் அரக்கு நிற மேலாடையும் அணிந்தபடியே கூப்பிடுதான பேர் வச்சிருக்காக, பொறவென்ன என்றாள் யாழ். அவளை இழுத்து தண்ணீர் சொட்டும் தலையை துவட்டியபடியே, ஏண்டி என் புருஷனே என்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாக, குட்டி கழுத உனக்கு என்னடி அம்புட்டாதப்பு என்றார் கண்களை உருட்டி மிரட்டலாய் அஞ்சம்மாள். ஐயா, அப்பச்சி ஒன்ற மேல உள்ள பாசத்துல பேரை சொல்லி கூப்பிடல நினைச்சியோ? அஞ்சம்மாலாம் ஒரு பேரு தானே தான் கூப்பிடல, எல்லாம் உன்னை பொண்ணு தேடி கட்டி வச்சிட்டுல அந்த கிழவி குஞ்சம்மால சொல்லணும். அடியே எடுபட்ட கழுத என்ற மாமியாக்காரி எதுக்கடி இதுல இழுக்க? எம்புட்ட தகுரியம் இருந்தா அவங்க பேரை சொல்லுவ. ஒன்ற அப்புச்சி மட்டும் கேட்டாக கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு தான் மறு வேலை பாப்பாக என்றபடி கையை ஓங்கியபடி அவர் அடிக்க வர லாவகமாக அவரிடமிருந்து தப்பி ஓடி வந்தவள் எதிரே வந்தவர் மேலே மோதி தடுமாறி நின்றாள். அடியே கழுத, எதுக்கு இப்ப தலை தெறிக்க ஓடி வரவ என்றவர் அவளை தூக்கி கொண்டே வர, அப்புச்சி இந்த அஞ்சு கலவி இருக்குல்ல என்னை அடிக்க துரத்திட்டு வருது, என்னன்னு கேளுங்களேன். அடியே பல்லு போன காலத்துல உனக்கு என்னடி என்ற பேத்தி கூட ஓடி பிடிச்சி விளையாட்டு வேண்டி கிடக்கு. எப்ப பார்த்தாலும் என்னையவே சொல்றீங்களா? ஒன்ற பேத்தி என்னத்தைய பண்ணினான்னு கேட்டீங்களா முதல்ல? அவள் தாடையை பிடித்து கொஞ்சியவர், நீ என்னத்த பண்ணினவ என்றார். அது ஒன்னும் இல்ல பூச்சி, போயும் உனக்கு கல்யாணம் பண்ண இந்த அஞ்சு தான் கிடைச்சுதா, எல்லாம் அந்த குஞ்சம்மா கிளவியால வந்ததுன்னு தான் சொன்னேன் என்றாள் அப்பாவியாய். என்னத்த பண்றது, அந்த கிளவி எனக்கு கல்யாணத்துல நாள் தான் பொண்ணு காட்டுச்சு. நானும் இந்த வெள்ளத்தொலை பார்த்து ஏமாந்துட்டேன். அதுக்குத்தான் சொல்றேன் அப்புச்சி, பேசாம நம்ம வேற அம்மாச்சியை கட்டிக்கலாம். அதுக்கு என்னடா ராசாத்தி, தாராளமா கட்டிக்கிட்டா போச்சு. கட்டுவீகடி கட்டுவீக, என்னைய பார்த்தா கூறு கட்ட கேனசரிக்கு மாதிரியா இருக்கு. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிக்க கதையாவில் இருக்குது என கழுத்தை ஒரு வெட்டி வெட்டினார் அஞ்சம்மாள். என்ற பேத்தி சொன்னா சரியாதான் இருக்கும், இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் யாத்தா. ஆமா, இந்த கிழவனுக்கு பொண்ணு கொடுக்கத்தான் அங்க வரிசைப்பட்டி நிக்கிறாங்க. அடியே, என்கிட்ட என்ன தடி குறைய கண்டுபிடிச்சவ? வேட்டிய மடிச்சு கட்டிட்டு மீசைய முறுக்கி விட்டுக்கிட்டு தெருவில் இறங்கி நடந்தா அந்த மதுரை வீரன் கணக்கால இருக்கேன்னு ஊரு சொன்ன மூக்கு மேல விரல வைக்கும். எவன் எனக்கு பொண்ணு தர மாட்டியா, பார்த்துப்படுவோமா? மனசுல மார்க்கண்டேயர்னு நினப்பு, பேசாம சாப்பிடுவாங்க என்றபடி அவர் உள்ளே சென்று விட மற்ற இருவரும் சிரித்தபடியே உள்ளே சென்றனர். ஒரு வழியாக சாப்பிட்டு பூஜை அறையில் உள்ள கடவுளை வணங்கிவிட்டு வீட்டில் உள்ள பெரியவர்கள் காலிலும் விழுந்து வணங்கிவிட்டு அந்த ஆசை சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு கிளம்பினாள் யாழ். ஆத்தா யாழு, நம்ம பிடாரி ஆத்தால ஒரு எட்டு போய் கும்பிட்டு போ, ஒன்ற மாமை வீட்டுக்கும் முட்டாயை கொண்டு கொடுத்து புட்டு போத்தா என்றார் அஞ்சம்மாள். கோவிலுக்கு கிழக்கால இருக்கு, பள்ளியோட மேற்கால இருக்கு, என்னை எங்கிட்ட போவ சொல்றிய? பெரியவங்க சொல்றத கேளுடி, எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு பேசாம போடிங்க என்றார் லக்ஷ்மி அதட்டலாய். அது இல்லம்மா, மாமா வீட்டுக்கு போனாலே ஐத்து ஏதாவது வெய்யும் என்றாள் சின்னவள் சினுங்கல் குரலில். அதெல்லாம் பிறந்தனா அதுவும் ஐத்த எதுவும் சொல்லாது, என் கண்ணுல போயிட்டு வாத்தா என்ற தனது தாத்தாவின் சொல்லிற்கு மதிப்பளித்து மிட்டாய்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றாள் யாழ். அவள் வெளியே கொஞ்ச தூரம் செல்லவும் அவள் பேரை சொல்லி கத்தியபடி மூச்சிறைக்கு ஓடி வந்து நின்றான் கதிர். ஏண்டா இப்படி ஓடி வரவ? பிறந்த நான் பரிசு கொடுக்கத்தேன். நான் என்ன ஆப்பிரிக்காவிலையா இருக்கேன்? பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன், அங்கனே கொடுத்து தொலைக்க என்ன கேடு? முதல்ல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு என்றபடி ஒரு டிஃபன் பாக்ஸை அவளிடம் நீட்டினான். அது நிறைய 5-6 நாட்களேயான புளியம் பிஞ்சுகள் இருந்தது. நம்ம ஊர்ல இன்னும் பூவே வைக்கலையே, உனக்கு ஏதுல இது? மேலத்தெரு தாண்டி முனியண்ணன் தோப்புல இருக்குல்ல, அங்க ஒரு மரத்துல இருந்துச்சு, பறிச்சாந்தேன். அவ்வளவு தூரம் எப்படிரா போன? வயக்காட்டு பக்கம்தான் போனேன். சரி சரி சீக்கிரமா வா, உன்ட தாத்தா பள்ளியோடத்துக்கு லேட் ஆயிடும்னு சொல்லி அனுப்பினாக என அவன் கூறியதும் இருவரும் அந்த புளியம் பிஞ்சுகளை சுவைத்தபடியே ஆட்டமும் ஓட்டமுமாக அந்த கோவிலை சென்றடைந்தனர்.
சுற்றிலும் வயல்கள் இருக்க நெல் தூற்றும் திடல் போன்ற பெரிய இடத்தில் அமைந்திருந்தது அந்த கோவில். கூடவே ஒரு ஆலமரமும். ஊர்க்காரர்கள் அனைவரும் நெல் தூற்றி முதல் படி அளப்பது அந்த பிடாரி தாய்க்கும் அவருக்கு பாதுகாவலனாய் நிற்கும் அந்த தாயின் தமையன் வீரனுக்கும் தான். ஒரு கல் மேடையில் மீது அமர்ந்திருந்த கொட்டாகையில் இருந்து முதலில் காட்சி தந்தார் வீரர். மிக சிறிய கோவிலாக இருந்தாலும் சுத்தமாக நேர்த்தியாக இருந்தது. காலில் கொடூரன் ஒருவனை மிதித்து கொண்டிருந்தாலும் சாந்த ஸ்வரூபமாக காட்சியளித்தது அன்னை அவளின் முகம். அவரை வணங்கி கொண்டிருக்க உள்ளே இருந்து வந்த பூசாரி அவர்களின் நெற்றியில் திருநீறு பூசினார். என்ன சாமி தாத்தா இப்படி பட்டையடிச்சு விட்டிருக்கீக என அவள் சினுங்கியபடி அதை அழிக்க செல்ல, சாமி துணுத்த அழிக்கப்படாது பிள்ளை என்றவர் அவளை தடுத்து நிறுத்தினார். யாழ் தனக்கு பிறந்த நாள் என்று அவரிடம் மிட்டாயை நீட்டவும் ஒரு 25 பைசாவை அவளிடம் நீட்டினார். அதை வாங்கியவள் சினுங்கவும், என்னத்துக்கு இப்ப சினுங்கிறடி கழுத என்றார். 25 பைசாக்கு என்னத்தான் வாங்குறது, பிறகு எம்பிட்டு வேணுங்கிற, ஒரு ரூபா கொடுத்தியனா என அவள் இழுக்கவும் 1 ரூபாயை அவளிடம் நீட்டியவர் முதலில் கொடுத்த 25 பைசாவை கேட்கவும், இந்த 25 பைசாவை வச்சுதான் உன்ற பொஞ்சாத்திக்கு புதுசீல வாங்கியார பொரியலாக்கும் என அவரிடம் பழிப்பு காட்டியவள் கதிரையும் இழுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தாள். அடி பொட்ட கழுத, என்னையவே நக்கல் அடிச்சுட்டு போறியோ, எப்படி இருந்தாலும் இங்கிட்டு வராமலையா போயிடுவ, அப்ப இருக்கடி குட்டி கழுத உனக்கு என அவள் காதல் விழுமாறு கத்தி சொன்னவரின் முகத்தில் மருந்துக்கும் கோபமில்லை. பின்னே பிறந்ததிலிருந்து இந்த பிடாரி கோவிலுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அவர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அந்த ஆத்தாளை தவிர யாரும் இல்லை என்று எண்ணியவருக்கு இந்த 60 வயதில் ஒரு பேத்தி கிடைத்தால் சந்தோஷமாகத்தானே இருக்கும். அதுவும் வேண்டியதை உரிமையோடு கேட்டு வாங்கி கொள்ளும் அந்த சுட்டி பெண்ணை அவருக்கும் பிடித்து போனதில் ஆச்சரியம் இல்லைதானே. எல்லாரை விடவும் தன் மீது அதிக பாசத்தை காட்டும் அந்த முதியவரிடம் யாழுக்கும் கொஞ்சம் ஒட்டுதல் அதிகமாகத்தான் இருந்தது. கோவிலுக்கு சென்று திரும்பியவள் வேகமாக புத்தக பையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு மூலையில் காலை கட்டி கொண்டு அமர்ந்தவள் கோபமாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளின் பாட்டியும் அம்மாவும் என்னவென்று 1/2 மணி நேரமாய் எவ்வளவு கேட்டும் வாயை திறக்கவில்லை. சரியான அழுத்தக்காரிதான். 7 வயதிலேயே பிடிவாதத்தை பாருங்களேன். அவர்களும் கேட்டு கேட்டு அழுத்து போக அவள் கொஞ்சமும் அசைவதாய் இல்லை. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.